ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எஸ்ஐபி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய வியூவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க, நாங்கள் வந்து புது வருஷத்துலேருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபினா என்ன, அதில் நாங்கள் எப்படி சேவ் பண்ண ஆரம்பித்தோம், அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பற்றி நீங்கள் இதை பார்த்துட்டு இதை பற்றி உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான். நம்ம தொடர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதா ஒரு சிஸ்டமாக நம்ம வந்து பண்ண போகிறோங்கிறது தான் எஸ்ஐபி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. லாங் டேர்ம் அப்படிங்கிறபோது நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 வருஷம் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து நிறைய வந்து எனக்கு வந்து லாபம் வந்து பார்க்குறேன். கண்கூடா பார்க்குறதுனால தான் நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து 10 வருஷம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பேங்க்கில் எப்படி நம்ம வந்து பணம் போட்டுட்டு உடனே எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் லாங் டேர்மாக நம்ம வந்து சேவ் பண்ணும்போது இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால லாங் டேர்மாக போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அதாவது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களுக்கான மேரேஜ் வந்து நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஒரு வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 25 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதனால் இதுக்கு எந்த காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்க போகிறீங்கிறத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காகவும் எங்களுடைய குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ் இது 2க்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்கிறோம், எப்படி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக நான் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என் கைக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷனாக கிடைக்கிற மாதிரி, அதாவது செகண்ட் இன்கமாக கிடைக்கிற மாதிரி, பேசிவ் இன்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக உள்ளது தான். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரியாதே, நாங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம். பட் வந்து இதை வந்து நம்மளுக்கு பேங்க்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. பட் வந்து இது வந்து லாங் டேர்மாக போகும்பொழுது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி நம்மளுக்கு தெரியாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பேங்க்லேயே வந்து நம்மளுடைய பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டனாக வந்து வாங்கி கொடுக்குறாங்க. பட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவும் வந்து ஆப் மூலமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து இந்த ஆப் மூலமாக பண்ணுறதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பேங்க்கில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே கொஞ்சம் டைரெக்டாக ஆப் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், அல்லது அதில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நம்ம வந்து மாதம் மாதம் நம்மளுடைய வந்து பணம் வந்து போகும். அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து நமக்காக வேற ஒருத்தர் வந்து வாங்குறாங்க. அது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வாங்குறாங்க. நம்மளுடைய பணத்தை வந்து இவங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜர்ஸ் பேங்க்கில் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நமக்காக அதை வந்து செய்கிறாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அசட்
மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்காம். அந்த கமிட்டியில் இருக்கவங்க தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை வந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. இவங்க தான் நமக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம பயப்படாமல் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து மந்த்லி ஒரு ₹1000 நம்ம போடுறோம் அப்படின்னா 15 இயர்ஸ் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எவ்வளோ கட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ₹1,80,000 கட்டியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு 10லேருந்து 12% ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கிறதா பார்த்தோம்னா ₹5,04,576 நம்மளுக்கு கையில் கிடைக்கும். அதாவது இது வந்து அமௌண்ட் அப்ராக்சிமேட் தான். இது அக்யூரேட்டான ஒரு அமௌண்ட் கிடையாது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,00,000க்கு மேலே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்குது. அதாவது வட்டி தொகை கிடைக்கிறத நம்ம வந்து இதில் பார்க்குறோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரோமில் போய் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் 10% போடுங்க, 12% போடுங்க. இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும். இதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பணத்தை மாதம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். இது வந்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியும் வந்து நம்மளால் வாங்க முடியும். நம்ம கையில் பணம் இருக்கும்போது மட்டும் வாங்கலாம், மாதம் வாங்கலாம், வாரம் வாங்கலாம், வருஷத்துக்கு 4 தடவை 3 தடவை எப்போல்லாம் நம்மளுக்கு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலை. ஆனால் இந்த புது வருஷத்தில் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த மாதிரி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்படி ஓப்பன் பண்ணினேன், அதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே ஒருத்தவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி இது வரைக்கும் எனக்கு வந்து முழுமையாக எனக்கு தெரியலை. அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐபி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல தெரிஞ்சு இதை நான் பண்ணலை. என்னுடைய வெல்விஷர் ஒருத்தவங்க பேங்க்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க மேடம், பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து கண்டினியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து தொடர்ந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களுமே எஸ்ஐபியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி முழுமையாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஆப்லேயே வந்து வீட்டில் இருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து வந்துடும். வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் செய்யலாம். வீட்டில் இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லாமே. அதனால் உங்களுக்கு பணம் வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பணம் போடுறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பணம் வந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்குது. அதனால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.